மக்களே வணக்கம், வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஸ்டடி குரூப் எபிசோட் 10 பார்க்க போகிறோம். அதாவது இதுதான் இந்த ட்ராமாவோட லாஸ்ட் ஃபைனல் எபிசோட். லாஸ்ட் என்ன நடந்துச்சுன்னா, அதாவது மேம் வந்து பெட்டிஷன் அப்லோட் பண்ணியிருப்பாங்களா, ஸோ அதனால எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஹீரோ வந்து மேமுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. கட் பண்ண மேம் வந்து அவங்க ஃப்ரெண்டு போலீஸ் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட பேசலான்னு சொல்லி போவார். ஸோ அவர் சொல்லுவார், இது கண்டிப்பாக நீ பண்ணிதாகணுமா, நீ கண்டிப்பாக அந்த மீட்டிங் போகணுமா, போகாமல் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு நீ எந்த பிரச்சனையும் மாட்டாமல் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃப்ரெண்டும் நிறைய அட்வைஸ் பண்ணும்போது, ஆனால் மேம் வந்துட்டு இல்லை கண்டிப்பாக நான் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா எனக்காக இல்லைனாலும் நாங்கள் படிக்கிற பசங்க எல்லாத்துக்காகவும் நான் இந்த பெட்டிஷன் போட்டுட்டேன், ஸோ நான் கண்டிப்பாக அந்த இதுக்கு போகலைன்னா, மீட்டிங் போகலன்னா இது கேன்சல் ஆயிரும், ஸோ நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ கட் பண்ணால் இந்த பக்கம் மேம் வந்து வீட்டில் இருக்கும்போது அந்த ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதாவது அவன் வில்லனை பற்றி மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவை பற்றி என்கிட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஸோ நீங்கள் என்னை மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இவளுமே யோசிச்சுட்டு பயங்கரமாக போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு தான் போவாங்க. ஸோ போகும்போது அவங்க ஃப்ரெண்டு போலீஸ் சார் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் இந்த மாதிரி எனக்கு ஒரு கூப்பிட்ருக்காங்க அந்த ப்ரொஃபஸர் சார், எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேங்கிறாங்க, நான் போகலான் இருக்கேன், ஸோ நீ எனக்கு ப்ரொடெக்ஷனுக்கு வருவியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, கண்டிப்பாக நான் வரேன், ஆனால் என்னோடய ப்ரொடெக்ஷன் வந்து ஒரு லிமிட்டட் தான் இருக்கும், அதுக்கப்புறம் என்னால் வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதை நம்பி மேமுமே அந்த ப்ரொஃபஸர் சாரை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போவாங்க. போய் அவங்கள மீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அவருமே அவருக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனுமே சொல்லுவார். அதாவது வில்லன் வந்து இந்த ஸ்கூலோட படிச்சுட்ருக்கான், பட் ஆனால் அவன் எதுக்கு எல்லாரும் அப்படித்தானே பண்ணுவான், அவனுக்கு ஹெட் வந்து அவங்க அப்பா தான், ஸோ இந்த ஸ்கூலையே ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க, பெரிய பெரிய தப்பெல்லாம் அவங்க பண்ணிவிட்டு பழியெல்லாம் தூக்கி இந்த பசங்க மேலே போடலான்ட்டு இருக்காங்க, இதனால தான் இந்த ஸ்கூலை வந்து ரவுடி மாதிரி நடத்திட்டு இருக்காங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்படி சொல்லி முடிச்சுட்டு போடாங்கும் போதே கரெக்டாக கரண்ட் கட் ஆகிடும். ஸோ இந்த ப்ரொஃபஸர் சார் பயந்தடிச்சு அங்கேருந்து ஓடிடுவார். ஏன்னா இவருக்கு ஆல்ரெடி தெரியும் இதுக்கு முன்னாடி அந்த மேம் இப்படி தான் பண்ணங்காட்டிக்கு இவர் அங்கேருந்து ஓடிடுவார். மேமும் இன்னும் இருட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சரி வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துல மின்னு வந்துடுவான். ஸோ மின்னு வந்துட்டு எங்கே போகலான்னு பார்க்குறீங்க, உங்களை நாங்கள் வர வச்சதே உங்களை போட்டு தள்ளுறதா, நீங்கள் எங்கே வீட்டில் போகலான்னு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கரெக்டாக அந்த இடத்துக்கு வில்லனும் வந்துடுவான். ஸோ எல்லாருமே வந்து மேமை பிளாக் பண்ணிவிடுவாங்க. என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் எங்கள் மேலேயே பெட்டிஷன் போடுவீங்க, மட்டும் இல்லாமல் நாளைக்கு மீட்டிங் போய் எங்களை பற்றி இருக்க எல்லா நியூஸும் சொல்லான் இருக்கீங்க, ஒரு வழியாக எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு மின்னு வந்து அவங்க கிட்ட இருந்த எவிடன்ஸை பிடிங்கிடுறான். இந்த பக்கம் வில்லன் வந்துட்டு, ஆமாம் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, என்னை எதிர்த்து நின்றுட்டு நீங்கள் உயிரோட போயிடலான்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, இதுக்கு முன்னாடி என்னை எதிர்த்து நின்றவங்க எல்லாருமே உயிரோடு இல்லை, ஸோ உங்களையும் நான் சீக்கிரமாகவே கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி வில்லன் மிரட்டிட்டு இருப்பான். இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த மேம் அப்போ தான் சொல்கிறாங்க, நீ என்ன அவ்வளோ நல்லவன் நினச்சிட்டு இருக்கியா, நீ பண்ணுற தப்பு எல்லாமே இங்கே படிக்கிற பசங்க மேலே போட்டுட்ருக்க, ஸோ நீ எல்லாம் பேசவே பேசாத அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்ல, இவன் பக்கத்தில் வந்துட்டு ஆமாம் நான் வந்து ரொம்ப கெட்டவன் தான், இருக்கிற எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த பள்ளியெல்லாம் தூக்கி பசங்க மேலே போடுறதா செய்வேன், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். ஸோ அப்போ தான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாங்க. அதாவது மேம் அங்கே வரும்போதே ஒரு பட்டன் கேமரா செட் பண்ணி தான் வந்திருப்பார். அதாவது போலீஸ் ஆஃபீஸர் வந்து இதை கொடுத்துருப்பாரு. ஸோ எதுனாலும் நீ ரெக்கார்ட் பண்ணிக்கோ, நான் ½ hour பார்ப்பேன், நீ அப்போ வரலன்னா நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ டைம் ஆச்சு சொன்னு காணமேன்னு சொல்லி அவர் வெளியில் வரும்போது வில்லனோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து அவனுக்கு ஷாக் கொடுத்து படுக்க போட்டுறாரு. ஸோ காப்பாற்ற வந்த ஒரு ஆளுமே அந்த இடத்துல க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் இதெல்லாம் நீ வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டா நாங்கள் என்ன உன்னை உயிரோட விடுவோம்னு நினைக்கிறேன், ஃபஸ்ட்டு நீ முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியில் போக முடியாது அப்படின்னு வில்லன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக மைக் ஆன் பண்ணி அந்த இடத்துலேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, மரியாதை மேமை விட்டு தள்ளி போங்கடா நாய்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ஸ் வருது. அது வேறு யாரும் இல்லை, சோயி இருக்கால, அவள் தான் வந்து கத்திருப்பா, என்ன தைரியம் தான் நீங்கள் மேம் கிட்ட வருவீங்க அப்படிங்கிற மாதிரி மைக் ஆன் பண்ணி கத்திருப்பா. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்மளோட 5 பசங்களும் பயங்கர மாசாக வந்திருப்பாங்களா. ஸோ லீ இதை பார்த்துட்டு, நீங்கள் வெறும் ஸ்கூல் பசங்க எங்களை எடுத்து ஜெயிச்சலான்னு நினைக்கிறீங்களாடா அப்படிங்கிற மாதிரி கேட்க, லீ வந்துட்டு அதெல்லாம் நீ எங்கள் கூட மோதிப்பார் அப்போ தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு லீயை கூப்பிட்டு, நீ ஃபஸ்ட்டு மேமை வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு போ, ஏன்னா நாளைக்கு அவங்களுக்கு மீட்டிங் இருக்குது, ஸோ கண்டிப்பாக மேம் பத்திரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ இதை கேட்டு லீ வந்துட்டு, டே மச்சா நீ என்ன தாண்டா நம்பி கொடுக்குறியா அந்த பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஹீரோவை சிரிச்சுட்டு, ஆமாடா ஒன்று நம்பி தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து அங்கேருந்து மேமை கூட்டிகிட்டு போயிருப்பான். ஸோ இந்த பக்கம் ஹீரோவும் வில்லனுக்குள்ளே ஃபைட் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பக்கம் மேமும் செய்யணும், அப்புறம் அந்த லீஜன் இப்படி அவங்க வந்துட்டு இருக்கும்போது மின்ன ஆப்போசிட்டில் வந்துட்டு எங்கே ஓடலான்னு பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பான். செய்யணும் வந்துட்டு, நான் இவனை பார்த்துக்கிறேன், நீ மேமை கூட்டிட்டு போடா அப்படின்னு லீஜன்ட்டு சொல்லியிருப்பான். ஸோ லீஜனும் மேமும் அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் கீழே போகலான்னு போகும்போது அப்போ அந்த இடத்துக்கு லீஜனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அதாவது சின்ன வயசுலேருந்து லீஜனை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாள், அந்த பையன் வந்திருப்பான். அதாவது இவன் வந்து வில்லனுக்கு ஆப்போசிட்டாக வந்திருப்பான். ஸோ அவன் வந்து நின்றுட்டு, நீ எங்கே மேமை கூப்பிட்டு போகிறேன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்குள்ளே இவன் வந்துட்டு, மேம் நீங்கள் போங்க, இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஒரு
ஒரு பக்கம் ஹீரோக்கும் வில்லனுக்குமான ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வில்லன் வந்துட்டு இவ்வளோ நாள் உன் கூட சண்டை போடணும்தான்டா ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், வாடா சண்டைக்கு அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி 2 பேத்துக்குமே ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்கங்காட்டிக்கு அந்த இடமே பயங்கரமாக அடிச்சு நொறுங்குது. இந்த பக்கம் லீஜன் வந்துட்டு உன் கூட ஃபைட் பண்ண சத்தியமாக நான் எதிர்பார்க்கலடா, நீ என் ஃப்ரெண்டடா அப்படின்னு சொல்ல அவன்லாம் அதெல்லாம் கேட்குற மாதிரி தெரியல, போட்டு லீஜனை அடி வெளுத்திட்டு இருக்கான். அவனும் அடி வாங்கி கீழே விழுந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த ஒயிட் ஹேரும் ஜேயும் ஃபைட் பண்ணிட்டு அவங்களாலேயும் முடியல. அவங்க சைடு ஆப்போசிட் இருக்கிற பசங்க எல்லாருமே இவங்க 2 பேத்தையும் அடிச்சு தள்ளிடுறாங்க. இந்த பக்கம் செய்யுன்னு அவன் வந்து மின் இருக்கான்ல, அவன் வந்து கன் வச்சிருப்பான்ல. ஸோ மின்னை வந்துட்டு வெளியில் வரையா இல்லையாடா, டே பயந்தாங்கோலி வெளியில் வாடா அப்படிங்கிற மாதிரி நிறைய கலாச்சிட்டு இருக்கான். கன் எடுத்து சுடவும் ஆரம்பிச்சிடான். சுட்டுட்டே இருக்கா, இவன் தப்பிச்சு ஓடிட்டு இருப்பான். ஸோ இந்த பக்கம் ஹீரோக்கும் அவனுக்கான ஃபைட்டு பயங்கரமாக இருக்க. ஹீரோ தான் நிறைய அடி வாங்குற மாதிரி இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நிறைய அடி வாங்கி கீழே விழுக. வில்லன் வந்துட்டு என்ன இப்படியெல்லாம் பண்ணால் மட்டும் நேரத்தை வேஸ்ட் பண்ணால் மேமை காப்பாற்றலான்னு நினைக்கிறியா, அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோக்கு செம டென்ஷன் ஆகிடும். வந்து போட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஒரு பக்கம் லீஜனோட ஃப்ரெண்டு கத்தி எடுத்து அவனை குத்தலான்னு போக, டேய் நீ என்னோட ஃப்ரெண்டுடா, உனக்கு தெரியுதா இல்லையா, சின்ன வயசில் நீ என்னை எவ்வளோ காப்பாற்றினா, இப்போ நீ என்ன கொல்ல பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் வந்துட்டு இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வில்லன் தான் முக்கியம், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் தான், நீ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குத்தலான்னு போக, அப்போ தான் அவனுக்கு புரியும் என்ன தான் இவன் சின்ன வயசில் ஃப்ரெண்டாக பார்த்தாலுமே இப்போ அவன் மாறிட்டான். ஸோ பேசுகிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இவனுமே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த பக்கம் ஜேயுவும் அவனும் விடுவனா, டேய் நாங்கள்லாம் எவ்வளோ ட்ரெயின் ஆகிக்கன்னு எங்களுக்கு தான் தெரியும், இப்போ வாங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் ஒரு பக்கம் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் செய்யணும் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு வழியாக மின்கிட்டேருந்து தப்பிச்சு வந்து, இங்கே பாரு இப்போ உன்னோட கன்னெல்லாம் முடிஞ்சிச்சு தானே, முடிஞ்சால் இப்போ ஃபைட் பண்ணி வின் பண்ணடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த பக்கம் மேம் தப்பிச்சு வெளியில் வரக்காக கஷ்டப்பட்டு கண்ணாடி கிளாஸ் எல்லாம் உடச்சிட்டு வெளியில் வந்திருப்பாங்க. ஸோ எல்லா பக்கமும் மாற்றி ஃபைட்டு வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கும். ஸோ லீஜோன்னு இருக்கான்ல, அவன் வந்து அவன் ஃப்ரெண்டை அடிச்சு தள்ளிட்டு வின் பண்ணியிருப்பான். இதே மாதிரி தான் ஜேயும் ஒயிட் ஹேர் அவனுமே ஒரு வழியை வின் பண்ணியிருப்பாங்க. செய்யுன் மட்டும் அவங்ககிட்ட போராடிட்டு இருப்பான். அப்போ தான் ஒரு விஷயத்த காட்டுறாங்க. செய்யுன்னு இருக்கான்ல, அவன் வந்து ஹீரோவோட அம்மா கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் மேமை ப்ரொடெக்ஷனுக்காக போகிறோம், நீங்கள் ஏதாவது டெக்னிக் தான் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாவும் நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பக்கம் மின் வந்துட்டு, டேய் நீ எல்லாம் ஒன்றுமே கிடையாதுடா என்னோட திறமைக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிருக்கும். ஸோ ஒரு புக்கை எடுத்து அவனோட காலிலேயே வச்சு நச்சுன்னு அடிச்சிருப்பான். ஸோ இதனாலேயே அவனுக்கு பயங்கரமாக வலி எடுத்துருப்பான். ஸோ அவங்க அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி கழுத்தில் ஒரு அட்டாக் பண்ணியிருப்பான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவனை பண்ணி ஈஸியாக அவனை மின்கிட்டேருந்து வின் பண்ணியிருப்பான். ஸோ இப்படி எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் வின் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஹீரோ அந்த பக்கம் பயங்கரமாக போராடிட்டு இருப்பான். ஸோ ஹீரோக்கும் வில்லனுக்குமான ஃபைட்டு வந்து பயங்கரமாகவே இருந்திருக்கும். ஆக்சுவலி ஹீரோ தான் பயங்கரமாக அடி வாங்கிட்டு கீழே விழுந்திருப்பான். ஸோ அப்போ கரெக்டாக வில்லன் வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, நீ வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணலான்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக முடியாது, இங்கே பாரு நான் உன்னையும் கொண்டுடுவேன் மேமையும் கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பானா. ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருக்கும். ஒரு பக்கம் மேம் வெளியில் வருவாங்களா. ஸோ வெளில வந்து பார்த்தா இருக்கிற எல்லா ரவுடி பசங்களும் திரண்டு வந்திருப்பாங்க. அப்போ தான் வில்லன் சொல்கிறான், இங்கே பாரு மேமை கொல்றதுக்கு ஆல்ரெடி ஆளெல்லாம் ரெடி பண்ணிட்டேன், கண்டிப்பாக அவங்கள கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லுவானா. ஸோ இதை கேட்டோன்னே ஹீரோக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடும். செம்ம கோவத்திலே எழுந்திரிச்சு அவனை வந்து அடின்னு அடிப்பான். அப்போ அடிக்கும் போதே இவன் மயக்கம் போட்டு ஒரே வழி ஆயிடுவான். ஸோ இப்படி அவனை அடித்து வின் பண்ணிவிட்டு ஹீரோ வரலான்னு வரும்போது ஹீரோனாலே முடியாது சுத்தமாக. ஸோ அவனுமே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஸோ இந்த பக்கம் மேம் வந்து நிற்க மொத்த பசங்களும் 1 வந்து நின்றுட்டு இருப்பானுங்க. ஸோ இப்படி மேம் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, கரெக்டாக அந்த இடத்துக்கு சோயி வந்துடுவா. சோயி வந்துட்டு, டே முடிஞ்சால் நீங்கள் என்ன தாண்டி போங்கடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாள். நம்மளும் யோசிப்போம் சோயிக்கு எப்போ எவ்வளோ தைரியம் வந்துச்சு. ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் ரிவீல் பண்ணுறாங்க. மேம் வந்து ஒரு பையனை காப்பாற்றிருப்பாங்களா கத்தி கூத்துலேருந்து. ஸோ அந்த பையன்கிட்ட போய் இவன் ஹெல்ப் கேட்டிருப்பாளா. ஸோ அந்த பையனும் மேமுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மேமுக்கு பயங்கரமாக ஷாக்காக இருக்கும். ஸோ சோய் வந்துட்டு முடிஞ்ச சண்டைக்கு வாங்கடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக டெரராக கத்துவா. ஸோ இப்படி அவங்க ஒரு வழியாக மேமை காப்பாற்றிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் மீட்டிங்கில் மேம் கரெக்டாக போய் அட்டன் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இஷ்யூவெல்லாம் சொல்லுங்காட்டிக்கு வில்லனை ஒரு வழியாக ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ இதை கேட்டு அவன் பயங்கர டென்ஷன் ஆகி முதல்ல இந்த ஸ்கூலை கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போவானா. ஸோ அப்போ மேம் வந்துட்டு, இங்கே பாரு எல்லாத்துக்குமே திருந்தறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கண்டிப்பாக உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லுவாங்களா. ஸோ இப்போ அவங்க அந்த சொல்கிற வேர்டு வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த மேம் சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக திருந்திதாகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய மேம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இப்படி கீழே வரும்போது கரெக்டாக அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார். ஏன்னா மேம் கிட்ட ஒரு கேமரா வச்சுருப்பாங்களா. ஸோ அது மூலமாக இவன் பண்ண எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். ஸோ போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அவன் போகும்போதும் கூட ஹீரோ கிட்ட, இங்கே பாரு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எப்பயுமே இந்த ஸ்கூல் மாறாது அப்படின்னு சொல்லியிருப்பான். கட் பண்ணால் பிரின்ஸிபல் கொண்டுமே அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. பிரின்ஸிபல் சார் நான் போகும்போது இந்த தம்ம மட்டும் அடிச்சுட்டு போயிரு அப்படின்னு சொல்லி அடிப்பாரா. மேம் வந்து கரெக்டாக பிடிங்கி ஸ்கூலுக்குள்ளே சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க.
இப்படி எல்லா பிரச்சனையுமே சார்ட் அவுட் ஆயிருக்கும். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் வந்து ஸ்டடி குரூப்பை திருப்பியுமே ஓப்பன் பண்ணியிருந்திருப்பாங்க. ஒரு பக்கம் வில்லனோட அப்பா வந்து வில்லனை எப்படியாவது வெளியில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய லாயர் வச்சுலாம் பேச ஆரம்பிச்சிருப்பாரு. ஸ்கூலுக்குள்ளே வந்து வில்லனோட சம்மந்தப்பட்ட எந்த திங்ஸுமே வரக்கூடாது, ஆப் முதற்கொண்டுமே எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த டிசிப்ளின் கமிட்டி மூலம் பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டிருப்பாங்க. நம்ம லீ பையன் ஜெயிலேருந்து வந்திருப்பானா அவங்க அக்காவை பார்த்தோன்னா பயங்கரமாக ஹாப்பியாக இருப்பான். ஸோ இவங்க 2 பேருமே சண்டை போட்டு பாசத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க. மேம் வந்து அவங்களோட அம்மா இறந்துருப்பாங்களே, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த மேம், ஸோ அவங்களுக்கு போய் ஃப்ளவர்ஸ் வச்சுட்ருப்பாங்க. அப்போ தான் பார்க்கை காட்டுறாங்க. பார்க் வந்து இல்லைன்னா கண்டிப்பாக நான் கொன்னே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிருப்பான். கட் பண்ணால் ஸ்கூலில் காட்டுறாங்க. ஸ்டடி குரூப்பில் எல்லாருக்கும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கவுங்க ஆம்பிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் போய் ஒரு நல்ல காலேஜில் சேரணும், அதுதான் என்னோட ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பானா. ஸோ இதை கேட்டு இதெல்லாம் ஒரு ஆம்பிஷனா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன், ஆம்பிஷனுங்கிறது வந்து ஒரு இலக்கு, அதாவது குறிப்பிட்ட இலக்கை நம்ம அடையணும். இப்போ 30 வயசில் நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினச்சோம்னா 20 வயசில் என்னென்ன அனுபவிக்கணுமோ அதெல்லாமே நம்ம விட்டுருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கோ வித் ஃப்ளோன்னு போங்க. நீங்கள் இலக்கு வச்சுக்கோங்க, ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிகிட்டே போங்க இந்த இலக்குக்கு. ஸோ இது என்னோட சைட்லேருந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மேம் வந்துடுறாங்க. மேம் வந்து இந்த மாதிரி ஸ்டடி குரூப்பில் டைம் டேபிள் வந்துருச்சு, ஸோ எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஸோ ஜே வந்துட்டு செய்யணும்னு பார்த்து, இங்கே பாரு இந்த தடவை நான் உன்னோட கண்டிப்பாக மார்க் அதிகமாக எடுப்பேன்டா அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்படி இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அதோடு இந்த ட்ராமா இங்கே ஃபுல்லாக முடியுது. ஆக்சுவலி நான் இந்த ட்ராமா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லவ் ரொமான்டிக் எதுவுமே இல்லையே, இது எப்படா போடலாம் அப்படின்னு யோசித்தேன். ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபைட்டிங்கு, ஒரு மாதிரி ஸ்டடீஸு, இந்த மாதிரியே இருக்கே, இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, இந்த மாதிரி மென்டாலிட்டியில் ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். ஆனால் போட எனக்கு இந்த ட்ராமா மேலே ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் கண்டினியூஸாக போட்டேன். ஆக்சுவலி என்னோடய சேனலில் நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக போட்ட ட்ராமா இது மட்டும்தான். ஸோ நான் ஐ எம் ரியலி ஹாப்பி. நான் நெக்ஸ்ட்டு நான் போட போகிற ட்ராமா வந்து ஃபுல்லாக லவ் கண்டென்ட் இருக்க மாதிரி போட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன். Until then, bye from Selu voice over. Tata, bye bye, love you all, tata.